தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தேனியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வணக்கம் சார். நாடே பரபரப்பாக எதிர்பார்த்திருந்த அந்த வக்போர்டு மசோதா நேற்று இரவு, அதாவது நள்ளிரவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க இஸ்லாமிய மக்கள் மிகுந்த ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய பேரிடியா விழுந்திருக்கேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். தொடர்பா பாஜக துவக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லது அதனுடைய தாயமைப்பாக இருக்கிற RSS அது துவக்கப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய இந்திய மண்ணில் இஸ்லாமிய பெருமக்களை ஒரு எதிரியை போல காட்டி அது இயக்கத்தை பரப்புரை நடத்தி பெரும்பான்மை அப்பாவி இந்து மக்களிடத்தில் அது ஒரு முஸ்லிம் எதிர்ப்பு மனநிலையை இஸ்லாமிய மக்கள் மீதான அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற அந்த இறையை பின்பற்றுகிற மக்களின் மீதான வன்மத்தை தொடர்ந்து அது பரப்புரை செய்து ஒரு அரசியல் அமைப்பை கட்டி அமைத்து அது தொடர்ந்து வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசாங்கத்தை கைப்பற்றிய மோடி 2014 அப்பொழுதிருந்து தொடர்ந்து அடுக்கடுக்காக காஷ்மீர் 370 சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தார்கள். முத்தலாக் என்கின்ற அவருடைய திருமண உரிமை சட்டத்தை ரத்து செய்தார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் NRC மாதிரியான சட்டங்கள் மூலமா அந்த மக்களுக்கு அச்சுறுத்தலை தந்தார்கள். பல்வேறு வழிபாட்டு தலங்களை பாபர் மசூதி இடிப்பிலிருந்து தொடங்கி அது பல்வேறு இப்ப சம்பல் உத்தரப்பிரதேசத்தினுடைய பல்வேறு மத வழிபாட்டு தலங்களை கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த பள்ளிவாசல்களை அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து பல உயிர்களை மத மோதல்களை உருவாக்கி அப்பாவி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் வழக்குகளாலும் உயிரை பறி கொடுத்தும் இருக்கிறார்கள். அப்படி பல நெருக்கடிகளை தொடர்ந்து அது மக்கள் மத்தியில ஒரு அப்பாவி இஸ்லாமிய இந்து மக்களிடத்துல ஒரு ஒரு எதிர்பரப்புரையை நடத்தி அல்லது சம்பவங்களை நடத்தி அல்லது கலவரங்களை தூண்டி பெரும்பான்மை மக்களினுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்திருக்கிற பாஜக மோடி அரசு இறுதியாக வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு இதனால் ஏற்படுகிற நெருக்கடி, அந்த இஸ்லாமிய சொத்துக்களை பராமரிக்கிற வக்பு போர்டு அந்த அதிகாரமிக்க ஒரு அமைப்பின் அதிகாரத்தை பறித்து அந்த வக்பு போர்டுல இஸ்லாமியர் அல்லாதவர்களை அதுல இணைப்பது என்கின்ற அந்த நிர்வகிப்புக்கிற வாய்ப்பை அந்த திருத்த சட்டம் தருவது என்பதெல்லாம் மிகப்பெரிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான அடிப்படை உரிமையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது நேற்று நடந்த அந்த திருத்த சட்டம். அப்ப இந்திய பாராளுமன்றம் என்பது ஒரு சமயத்தை, அதாவது இந்து சமயத்தை மட்டும் பின்பற்றுபவர்களுக்கு அரணாகவும் இந்து சமயங்களை பின்பற்றாத கிறிஸ்துவ மக்களிடத்துல இஸ்லாமிய மக்களிடத்துல நம்பிக்கையின்மையும் அவநம்பிக்கையையும் பதட்டத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக்க நடத்துகிற போக்கு சமீபத்துல வேகமா பரவி வருகிறது. அதனுடைய நிகழ்கால சான்றுதான் நேற்று இந்திய பாராளுமன்றத்தில் வக்பு போர்டு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து பாஜக 12 மணி நேர விவாதத்துக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையில் 288 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு குரல் வாக்கெடுப்பின் மூலமாக அந்த திருத்தத்தை கொண்டு வந்து விட்டார். ஆகவே இது கடுமையான, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அது சமூக சமத்துவத்தின் மீது மதசார்பற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகளை தகர்க்கிற, அதாவது அதை சட்டத்தை புல்டோசர் வைத்து இடிப்பதற்கு அது இணையானது இடித்திருக்கிறது. இது இந்த போக்கு நீடிக்க கூடாது. இதை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசு, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களும் இந்த சட்டத்தை இந்த சட்ட திருத்த மசோதாவை அல்லது சட்ட திருத்த சட்டத்தை ஏற்கவில்லை, கண்டிக்கிறோம், நிராகரிக்கிறோம். ஐயா, குறிப்பா அந்த சொத்துக்கள் மீது ஏன் பாஜகவுக்கு திடீர் அக்கறை ஏற்பட்டுச்சு? ஏன் அந்த சொத்துக்களை அவங்க குறிவைக்கிறாங்க? ரொம்ப கவனமா, நல்ல கேள்வி. அதையா, அதாவது இப்ப உத்தரப்பிரதேசத்துல இப்ப நீங்க கடைசியா நீங்க மகாராஷ்டிராவில அவுரங்கசீப் ஐயாவோட ஒரு நினைவிடம் இருந்துச்சு. அந்த நினைவிடத்துல அதை ஒரு சிக்கலை உருவாக்கி சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை நடத்தி அந்த கலவரத்திற்கு மூலமாக இருந்தார் என்பதற்காக அவர் ஒருவருடைய மிக முக்கியமானவருடைய ஒரு சொத்தை
இதே மாதிரி புல்டோசர் விட்டு இடிச்சாங்க. அப்ப உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, பல்வேறு மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் அதாவது இந்த மாதிரியான சம்பவங்களில் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று இவர்களாகவே ஒரு ஜனநாயக வழியில் அறவழியில் போராடியவர்களை கூட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைப்பது, கடுமையாக தாக்கி அத்துமீறி தாக்குவது, சித்திரவதை செய்வது மட்டுமல்லாது அவர்களுடைய வணிக நிறுவனங்களை, வீடுகளை சுத்தமாக தரைமட்டமாக இடித்து தள்ளுவது என்கின்ற இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எங்கும் நிகழாத சர்வாதிகாரம், இராணுவ ஆட்சியில் நிகழாததையெல்லாம் நிகழ்த்தியதை பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட இஸ்லாமியர்கள் அல்லது போராட்ட களத்தில் ஈடுபடுகிற இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்களை இதுவரை புல்டோசர் கொண்டு வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி, சொத்துக்களை தரமட்டமாக்கி, அவர்களை நிராயுத பணிகளாக சொத்துக்களை பறிமுதல் செய்து நிராயுத பணிகளாக்கியது பாஜகவுடைய மோடி அரசு அல்லது அங்க இருக்கிற ஆதித்ய அரசு, அங்க ஏற்கனவே இருந்த பல்வேறு அரசு. அத உச்ச நீதிமன்றம் இது போன்று நீங்கள் வீடுகளை, அதை டெல்லியில கூட இடிச்சாங்க. டெல்லியில போராட்ட களத்துல அப்பெல்லாம் நீங்க அந்த போராட்ட முனையில் யாரெல்லாம் முன்னணியில் இருந்து உரிமைகளுக்காக போராடினார்களோ அவர்களுடைய வீடுகளை, அவர்களுடைய அந்த பகுதியவே தரமட்டமாக்கியதெல்லாம் பார்த்தோம். அப்ப இதை உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு போன பொழுது கூட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கூட இடித்தாங்க. மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு போன பொழுது கூட உச்ச நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறதே அல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. இப்ப கூட நீங்க அந்த புல்டோசர்ல உச்ச நீதிமன்றத்துல 3 நாட்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு, ராஜஸ்தான் அரசு, இப்படி பல்வேறு அரசு அந்த பகுதியில் வெறும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் தான் விதிக்கிறாங்க. அந்த குற்றவாளி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமோ இப்ப அரசாங்கம் அல்லாத ஏவியவர்கள் மீது தண்டனையோ கிடையவே இல்லை. அப்ப கடைசியா இருக்கிற நீதிமன்றமும் கூட இஸ்லாமிய மக்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற நிலை அல்லது அந்த வாழ்வுரிமை கட்டாயமா துண்டிக்கப்பட்டு மறுக்கப்படுகிறது. இது கூட நீங்க இந்தியாவில் பெரும்பாலும் விவாதத்துக்கே வராத அளவுக்கு ஒரு 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 சர்வாதிகாரத்தினுடைய, ஒரு பாசிசத்தினுடைய உச்சமா இதெல்லாம் நடக்குது. அதாவது தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிக்க சொன்னார் பாரதி. அது தனி மனிதனுடைய உரிமைக்கான அந்த பிரகடனத்தை 1776 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரெஞ்சு பிரகடனம் தான் தனி மனித உரிமையை நிறுவுகிறது. உலகம் முழுக்க ஒற்றை மனிதனுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய, உலக அரசுகளினுடைய கூட்டு பிரகடனம் அல்லது கூட்டு ஒப்பந்தம். அது ஒவ்வொரு மனிதனும் பாதுகாக்கப்படணும், ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் உறுதி செய்யப்படணும். அந்த ஒரு தனி மனிதனுடைய உரிமை மீறப்பட்டால் அந்த உரிமையை மீறியவர்கள் தனிநபர்களாக இருந்தாலோ அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அரசே இருந்தா கூட நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பின்படிதான் நாம் அந்த தனி மனித உரிமையை பாதுகாக்கணும். அப்ப சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி, தனி மனித உரிமை, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வதற்கான நம்பிக்கையை தருகிறது உரிமை. அப்படிப்பட்ட உரிமையில் இவர்கள் தலையிட்டார்கள். இப்பொழுது நான் சொன்ன நீங்க தனி மனிதர்களினுடைய அல்லது ஒரு குழுவினுடைய போராட்டங்களை நசுக்குவதற்கு சொத்துக்களை சூறையாடிய அல்லது புல்டோசர் வச்சு இடித்தவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தினுடைய நாடு முழுக்க இருக்கிற, இந்தியா முழுக்க இருக்கிற அந்த மார்க்கத்தின் நடவடிக்கைகளுக்கு, அந்த மதத்தை பின்பற்றுவர்களுடைய நடவடிக்கை, அந்த மார்க்கத்தின் அல்லது அந்த மதத்தின் ஒட்டுமொத்த சொத்துக்கள், இஸ்லாமிய மக்களுக்கான சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பு இஸ்லாமியரிடம் இருந்தது. வக்பு, அதுதான் வக்பு போர்டு. அந்த போர்டுங்கிற அந்த இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை பராமரிக்கிற பொறுப்பையும் இப்பொழுது RSS அல்லது பிஜேபி சார்ந்தவர்கள் 11 பேரில் 9 பேர் இதர மதத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்கன்னா, யார் இதர மதத்தை யாரு? பாஜக, அவனுடைய RSS சார்ந்தவர்கள் தான் நியமிக்க போவாங்க அச்சம். அப்ப இவர்கள் பெரும்பான்மையானவர்களை, இஸ்லாம் சொத்துக்களை, இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை அல்லது அந்த வழிபாட்டு தலங்களை அல்லது வழிபாட்டு எல்லா வகையான பள்ளிகள் அல்லது கல்லூரிகள், வகுப்புக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை இப்பொழுது நிர்வகிக்கிற வகுப்பு போர்டிடமிருந்து இந்த அதிகாரத்தை பறித்துக் கொண்ட பாஜக இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இப்பொழுது அந்த இடத்துக்கு மற்றவர்களை கொண்டு வந்து அது ஒரு மாவட்ட ஆட்சியரே முடிவெடுக்கலாம் என்கின்ற அளவுக்கு அந்த சட்டம் இல்ல. அவங்களோட புள்ளி எதற்காக நிப்பாட்டுறாங்கன்னா, ஊழலை சரி செய்வதற்காக பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான கருதுகோள்லாம் அவங்க உள்ளார வைக்கிறாங்க. ஒருவேளை அதை சரி பண்றதும் சரிதானே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறேன்.
ஊழலை சரி பண்றதுக்காக. இல்லையா, இப்ப ஊழலை சரி பண்ணணும்னா நீங்க இஸ்லாமிய மக்களுக்குள்ள இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், அந்த இறையை வழிபடுகிறவர்கள், அதில் இருக்கிற முன்னாள் நீதிபதிகள் இருக்காங்க, பல்வேறு மூத்த அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க அவர்களின் வழியாகவோ அல்லது இதர சட்டத்தின் வழியாக அதில் முறைகேடில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக நீங்க சொத்துக்களை இஸ்லாமிய மக்கள் அல்லாதவர்கள் நிர்வகிப்பதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பாஜகவுக்கு யார் இந்த 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 அதிகாரத்தை தந்தது? ஆகவே இவர்களிடம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்பதனாலேயே சிறுபான்மை மக்களினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது அல்லது நிர்வகிப்பது என்கின்ற மேலாதிக்கத்தை, ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த திருத்த சட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மிக வன்மையான கண்டிக்கத்தக்கது. அதாவது 20 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற நம்முடைய இந்தியாவுடைய இஸ்லாமிய மக்களினுடைய பெருநம்பிக்கையை சிதைத்திருக்கிறது. பல்வேறு நிலைகளில் படிப்படியாக இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைகளையும் அல்லது அந்த வழிபாட்டு உரிமைகளையும் மறுத்து அச்சத்திலேயே அந்த மக்களை வாழ வைத்து, அல்லது ஒரு பெரும்பான்மை அப்பாவி இந்து மக்களிடத்தில் அவர்களிடம் செயற்கையாக வதந்திகளை, அவதூறுகளை பரப்பி எதிரியாக காட்டி ஒரு உளவியல் ரீதியான வேறுபாட்டை, இடைவெளியை உருவாக்கி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குடிமக்களும் தேசத்தை நேசிப்பது, அரசியல் சாசனத்தை நேசிப்பது, இந்திய பாராளுமன்றத்தை, ஜனநாயகத்தை நேசிப்பது என்கின்ற இத்தனை ஆண்டு காலம் நாம் கட்டி காத்து வந்த இந்த ஜனநாயக நெறிமுறைகளை இது மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து ஜனநாயகத்தை தகர்த்து ஒரு சிறுபான்மை மக்களினுடைய எல்லா உரிமைகளையும் படிப்படியாக பறித்து இப்பொழுது உச்ச நிலையில் இந்த வக்பு வாரியத்தினுடைய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் பராமரிக்கிற பொறுப்பும் அந்த உரிமையையும் பறித்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க மூல வினா என்ன கேட்டீங்க? ஊழல், அதை திருத்துவதற்காக இஸ்லாமிய வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோம்னு நேற்று கூட நீங்க பல பேர் பாராளுமன்றத்துல அதுல பதில் முறையில் அமைச்சர்கள் சொன்னாங்க. அமித்ஷா ஐயா சொன்னாங்க, நாங்க வேற யார்களையும் மற்ற மதத்தவர்களை அதுல நியமிக்க மாட்டேன்னு வாய்மொழியா சொல்றாரு. அதுல ஆனா சட்டத்துல அப்படி இல்லை. அப்ப நீங்க சட்டத்துல எதிர்கட்சிகள் அல்லது கூட்டுக்குழு அல்லது ஸ்டாண்டிங் கமிட்டி இவங்க எல்லாம் கொடுத்த பரிந்துரைகளை ஏற்கணும். நேற்று கூட சந்திரபாபு நாயுடு நான் ஒரு 3 திருத்தத்தை ஏற்க வேண்டும் சொன்னாரு. ஆனா அது அந்த கருத்தை பரிசீலிக்காமலேயே சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட எதிர்த்து 232 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி. இந்தியா கூட்டணியில இருந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலான பேர் சட்ட திருத்தத்தை எதிர்த்திருக்காங்க. 232 பேர் வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆதரித்து 288 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து நேற்று இரவோடு இரவாக அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஜனநாயகத்தினுடைய தொட்டில், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்கின்ற அந்த மாண்பை பாஜக, மோடி, அமித்ஷா அரசு சிதைக்கிறது. இது உலக அளவில் இந்தியாவின் கௌரவத்தை, கண்ணியத்தை இது சேதப்படுத்துகிறது. ஆகவே இது இந்தியாவின் ஒற்றுமையின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சிறுபான்மை மக்களை அச்சத்தில் தொடர்ந்து வாழ வைப்பது என்பது ஒரு மனிதாபிமானமற்றது, சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு அல்லது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, மத உரிமைகளை தலையிடுவது என்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த திருத்த சட்டம் நிறைவேற்றி இருப்பதை மீண்டும் நம்ம தொடர்ந்து மக்களை திரட்டி ஜனநாயக சக்தியில் போராடி இஸ்லாமிய ஏற்கனவே இருந்த வகுப்பு வாரிய சட்டத்தை, அந்த பழைய சட்டத்தையே அதை ஒழுங்குபடுத்தி பராமரிக்க வேண்டும் என்கின்ற நிலையில தான் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று அந்த முதலமைச்சருக்கு அதை ரொம்ப உருக்கமா அந்த கடிதத்தையும் வேண்டுகோளை வச்சார். அப்ப நீங்க அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தீர்மானமாக அறிவிச்சாங்க. ஆனா இந்த ஜனநாயக சக்திகளுடைய இந்த கோரிக்கைகளையும் அவர்கள் நிராகரித்து விட்டு பிடிவாதமாக திருத்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதிர்காலத்தில் நாட்டு மக்கள் பாஜகவை தோற்கடித்து எதிர்காலத்தில் ஜனநாயக சக்திகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது கட்டாயமாக இந்த இஸ்லாமிய மக்களினுடைய இந்த சொத்துக்களை பராமரிக்கிற இந்த வகுப்பு வாரிய அல்லது அதை நிர்வகிக்கிற வகுப்பு வாரிய சொத்துக்களை, அந்த அமைப்பை மீண்டும் பழைய முறைப்படி நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம். அதற்காக நாட்டு மக்கள் அச்சப்படாம, பதட்டப்படாம அறவழியில நம்ம தொடர்ந்து போராடுவோம், பாடுபடுவோம், உரிமையை நிலைநாட்டுவோம். நேற்று நம்முடைய நேர்காணல்ல பேசின ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தினாங்க. என்னன்னா, நீங்க வக்ஃப் போர்டுக்கு சொல்றீங்க, ஏன் சங்கர மடத்துக்கும் ஆதீனத்துக்கும் ஒரு இஸ்லாமியரை பொறுப்பா போட்டா ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நேற்று அவங்க முன்னாடி வச்சாங்க. இப்போ உங்களுடைய பார்வை அது அந்த புள்ளி சரியான புள்ளியா இல்லையா? இப்ப அவங்க இன்னும் நீங்க கூடுதலாகவே இப்ப நம்ம சங்கர மடமோ அல்லது இன்னும் இருக்கிற
இந்து மடங்களை அல்லது இந்து சொத்துக்களை பராமரிப்பதற்கு இஸ்லாமியர்களை பெருமளவு நியமிக்க வேண்டும், அவர்களின் துணையோடு அவர்களுடைய அதிகாரத்தில் அதை நிர்வகிக்கப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வந்தா இதை ஏற்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வெளியேறுகிற அளவுக்கு முழக்கத்தை வைக்கிற இந்துத்துவ சக்திகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது பொதுமக்களினுடைய கூட்டு சொத்து, மன்னர் காலத்தில் கோவில்களை கட்டினார்கள், அந்த கோயிலில் இருந்து அந்த கோயில்களை பராமரிக்கிற பொறுப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கீழ் இந்து சமய அறநிலையத்துறை இயங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறையை அரசாங்கமே நடத்தக்கூடாது, அது அந்த இந்து சமயத்தவரிடம் விடுவிக்க வேண்டும் என்று இந்துத்துவ இயக்கங்கள், பாஜக அல்லது இந்துத்துவவாதிகள் தொடர்ந்து அந்த பரப்புரையை நடத்தி கொண்டே வருகிறார். ஒரு புறம் அரசாங்கம் நடத்துகிற இது மாதிரியான இந்து சமய அறநிலையத்துறையிலே விடுவித்து அரசாங்கம் வெளியேறுன்னு சொல்ற பாஜக, ஏற்கனவே இஸ்லாமிய சமயத்தவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய இறை பணிகளுக்கான அந்த நிர்வாக முறைகளை இஸ்லாமியர்கள் சட்டபூர்வமாக நிர்வகித்து வந்த ஒரு போர்டு, ஒரு ஆணையத்தை, அந்த அதிகாரம் படைத்த வகுப்பு போர்ட இப்ப இவங்க ஒரு கை வைத்து அதுல திருத்தம் கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அதை பராமரிக்கிறது சொல்றாங்க. அப்ப நேற்று ஃபாதர் ஜெகத் கஸ்பரையா சொன்னதுல எப்படி நீங்க இஸ்லாமியர்கள் சொத்தை இஸ்லாமியர்கள் அல்லாத இந்துக்கள் அல்லது இன்ன பிற மதத்தை சார்ந்தவர்கள் நிர்வகிக்கலாம் என்று நீங்கள் கொண்டு வந்த இந்த திருத்த சட்டம் போல இந்து மடாதிபதிகள் அல்லது இந்து இயக்கங்கள் அல்லது அந்த அந்த வழிபாட்டு நிறுவனங்களில் இதர மதத்தவர்களை கொண்டு வந்து நிர்வாகத்திற்கு அமர்த்தினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நியாயமான கேள்வி இதுதான். இப்ப நம்ம வந்து நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஆகவே இந்தியா முழுக்க இருக்கிற 140 கோடி மக்களும் இதில் இந்துக்களே வந்து இதை ஏற்க மாட்டார்கள். பெரும்பான்மையான 95 விழுக்காடு இந்துக்கள் இதை ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். ஏன்னா நீங்க ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளத்தினுடைய நிர்வாகத்தை இந்து மக்கள் போய் நிர்வகிக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு கொண்டு வருவது கூட, அதுலயும் கூட ஒரு இந்து என்கின்ற ஒரு இறை நம்பிக்கையாளரை போட மாட்டாங்க. அங்க இந்து என்கின்ற அடிப்படைவாத அரசியலை கோட்பாட்டை முன்வைக்கிற, அதை உள்வாங்கி இருக்கிற, அந்த விசக்கருத்துக்களுக்கு இரையாகி இருக்கிற RSS காரரை கொண்டு வந்து அந்த நிறுவனத்தில் கட்டாயமா அதுல நுழைத்து அங்க பல நெருக்கடிகளை தருவாங்க. அப்ப இதுல ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல ஒரு தாவா வருது, இதுல ஒரு முரண்பாடு வருது. அதை பராமரிப்பதிலோ, அதாவது அதை அனுபவிப்பதிலோ, அல்லது ஏற்கனவே அனுபவித்தவர்களிடமிருந்து வாடகை வசூலிப்பதோ, அல்லது அந்த சொத்துக்களை கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை, விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை யார் அதை பராமரிப்பதற்கு அல்லது வாடகைக்கு விடுவதற்கு அல்லது அதை அனுபவிப்பதற்கு ஒருவருக்கு உரிமையை உறுதி செய்கிற அந்த இடத்துல ஒரு தாவா வந்தா மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் உத்தரப்பிரதேசத்துல அந்த அமைச்சர், உள்ளூர் MLA மீறி என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இஸ்லாமிய மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? ராஜஸ்தான்ல இருக்கிற பாஜக அரசு நடக்கிற இடத்துல ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு எடுப்பாரு? மத்திய பிரதேசத்துல பாஜக ஆளுகிற இடத்துல மாவட்ட ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுப்பாரு? அங்க இருக்கிற நீதிபதிகளே இன்னைக்கு கூட நீங்க குஜராத் கலவரத்துல 2022 குஜராத்தில் நடந்த கலவரத்தில் வெளிநாட்டவர்கள், ஐரோப்பை சார்ந்தவர் 3 பேர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். 3 பேர் எரித்து கொலை செய்யப்பட்டதுல உள்ளூர் நீதிமன்றம் அவர்களை விடுவிக்கிறது. குஜராத் உள்ளூர் நீதிமன்றத்தினுடைய விடுவிப்பை எதிர்த்து நேற்று உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துக்கு அது அப்பீல் போகுது. உயர் நீதிமன்றத்தால இன்று காலையில நாளில் பாருங்க, அந்த 3 கொலை செய்யப்பட்டவர்களை கீழ் நீதிமன்றம் விடுவித்ததை உயர் நீதிமன்றம் உறுதி செய்து விடுவித்திருக்கிறது. 3 பேர் படுகொலை செய்யப்பட்டது எந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட 6 குற்றவாளிகளை மட்டும்தான் அவர்கள் குற்றவாளி கூண்டிலை நிறுத்தினார்கள். அவர்களும் அங்கு கீழ் நீதிமன்றத்தில் விடுதலையானார்கள். இப்பொழுது உயர் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவர்களுக்கு நீதி கிடைக்கும். அப்ப நீங்க வெளிநாட்டிலிருந்து அந்த பகுதியில் பாதையில் பயணம் செய்தவர்களை காரை வரித்து தீ வைத்து எரித்து கொன்றவர்களுக்கு ஒரு நாள் சிறை கூட கிடையாது. அப்படின்னா குஜராத்ல ஆனா அமைதி நிலவரதாக சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பெரிய இந்த கொடுமை உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நிலைநிறுத்தோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வன்முறை கும்பல் தான் தேசத்தை காப்பதாகவும் இவர்கள் தேசப்பற்றாளர்களை போல ஒரு வேடமடைந்து, அதுவும் ஒரு மத வேடத்தை அணிந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் அமைதியின் வடிவம் அல்லது வண்ணம் என்று சொல்லுகின்ற காவி உடையை தரித்து கொண்டு இவர்கள் ரத்தத்தை நுகர்ந்து வன்முறையில் உயிர்களை பறித்து
இந்து மதத்திற்கு எதிரான இந்து மதத்தின் அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகள் என்பது அன்பு, ஈவு, இரக்கம், கருணை, மன்னித்தல், இவர்களில் இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டு நேர் எதிரான ஒரு 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 வன்முறை கும்பல் இடத்துல போய் இந்த காவி உடை உடுத்திக் கொண்டு இது மாதிரியான மனித உயிர்களை பறிப்பது, சொத்துக்களை பறிமுதல் செய்வது, தீயிடுவது, கடுமையான ஒரு 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 முக கொடுமையான ஒரு ஒரு சம்பவங்களை நடத்துறது, வன்முறைகளை நடத்துறது. இதுதான் இப்ப இந்தியாவுல ஒரு 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 நவீன அரசியலா இந்த இந்துத்துவ இந்து மதத்தின் மீதே இவர்கள் களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்து மதத்தையே இவர்களால் இந்து மதமே தலைகுனிங்கிற அளவுக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடுதான் நேற்று வகுப்பு திருத்த சட்டம். ஆகவே ஜெகத்குப்ரையா சுட்டி காட்டிய அந்த 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 விவாதத்தோடு பொருத்தி பார்த்தால் நடுநிலையோடு இல்லை இந்த அரசாங்கம். ஒரு சார்பு நிலையில் இந்துக்கள் என்கின்ற போர்வையில் அப்பாவி இஸ்லாமிய மக்களின் வாழ்வு உரிமையையும் வழிபாட்டு உரிமையையும் தனிமனித உரிமையையும் அது அது வந்து தடுத்து அவர்களை கடுமையான நெருக்கடிக்கு இரையாக்கி அவர்களை அச்சத்தில் வாழ தூண்டுகிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனித நவீன அரசியல் சமூகத்துக்கு எதிரானது, மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. எதிர்காலத்தில் இது திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தும். நிறைவா சார், இப்ப ஜனநாயகத்தை நம்புகிற உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இப்ப கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழல் இருப்பதா நம்மளால உணர முடியுது. அவர்களுக்கு நீங்கள் சொல்ற அறிவுரை என்ன? அவங்க எப்படி பக்குவப்படுத்தணும்? இந்த இஷ்யூ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நேற்று கூட மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இது குறித்து எம்மோடு உரையாடினார்கள். அப்ப கூட நான் சொன்னேன், இதை நம்ம ஒரு போராட்ட வடிவமா மக்களை அமைப்பாக்கி அறவழியில ஜனநாயக வழியில நம்ம பாஜகவினுடைய இந்த பிடிவாத போக்குக்கு எதிராக மக்களை திரட்டி நம்ம களத்துல போராடணும். இந்த குடியுரிமை திருத்த சட்டம், நம்ம இப்ப சிஏஏ, என்ஆர்சி, இதெல்லாம் பல போராட்டங்கள் நடத்தியதை போல நம்ம வந்து தெருவில் இறங்கி போராடுவதற்கும் நம்ம வந்து அணியமாகணும். ஏன்னா இது வந்து சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் ஏற்றி அரசுகளே கோரிக்கை வைத்து கூட ஏற்க மறுக்கிற பாஜக பிடிவாதமான மோடி அரசு. அதே மாதிரி 3 வேளாண் சட்டங்களை கூட இப்படித்தான் பிடிவாதமாக இருந்தார். ஆனால் டெல்லியில அதாவது ஆண்டு கணக்கில் போராடி 700 பேர் உயிரை இழந்த பிறகுதான் மோடி அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றார். அப்படியான இஸ்லாமிய மக்கள் மீது இந்த ஒரு ஒரு புல்டோசர் தாக்குதல்னு நேற்று கூட பாராளுமன்றத்துல எல்லாம் இதை பத்தி பல கட்சிகள் கடுமையா எதிர்த்திருக்காங்க. நீங்க குறிப்பா நம்ம ஜமாஸ்வாடி, முலாயம், அகிலேஷ் யாதவ் எல்லாம் கடுமையா மிக தெளிவா பேசியிருந்தா அதை பார்த்தோம். அதே மாதிரி திமுக நம்ம ராசாயா, அதே மாதிரி நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தெல்லாம் கடுமையான எதிர்வினையாற்றியதை பார்த்திருக்கோம். ஆகவே இஸ்லாமிய மக்கள் அல்லது அதனுடைய தலைவர்கள் இந்த பாஜகவின் இந்த நடவடிக்கையை நீங்கள் ஒரு பொருட்டாக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் உங்கள் பக்கம், அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து அதிகாரத்தை கைப்பற்றி விசாரணை முகமைகளை ஏவியும் இஸ்லாமியர்களை தாக்குகிறார். குறிப்பா நீங்க என்ஐஏ மாதிரியான, உபா மாதிரியான, இப்ப எஸ்டிபிஐ, இப்ப நீங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாதிரி பல்வேறு அமைப்புகள் அதனுடைய இயக்கங்களை இணைந்து பணியாற்றவர்கள் மீது திட்டமிட்டு அவர்களை சோதனை செய்வது, அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது, இயக்கங்களை தடை செய்வது போன்ற அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்கள் அமைப்பாவதையும் இந்த மாதிரியான பாஜக விசாரணை முகமைகள் ஊடுருவி தடுக்கிறது. அப்ப இவர்கள் ஜனநாயக முறையில் மக்களை திரட்டி போராடுகிற உரிமையையும் இவர்கள் வந்து பறிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் பெரும்பான்மை ஜனநாயக சக்திகள் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கிறார்கள். பாஜகவினுடைய இந்த இந்துத்துவ பெரும்பான்மை வாதத்தை நாம் ஒன்றுவிட்டு தகர்த்தெறிந்து இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் என்று நாம வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் நம் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் என்கின்ற ஒற்றை நிலையில் இந்தியாவின் ஒற்றுமையோடு நாம் இந்தியாவை நேசிக்கிறோம், நம்ம தாய் நாட்டை நேசிக்கிறோம். நமக்கு இருக்கிற தேசப்பற்றை போல பாஜகவுக்கு வந்து தேசப்பற்று கிடையாது. பாஜக நேசிப்பது என்பது அல்லது அது முன்வைக்கிற வாதம் என்பது ஒரு பிளவுவாத வாதம். அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. பெரும்பான்மை மதம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு 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 தத்துவம். அது வந்து மனித குலத்துக்கு எதிரான தத்துவம். உலகத்திலேயே அந்த தத்துவம் முறியடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட தத்துவம். அது நீங்க சிங்கள பேரினவாதத்தை இலங்கையில நடத்தி அந்த நாடு என்ன ஆயிற்று என்று தெரியும். அதை முன்வைத்த தலைவர்கள் அல்லது அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது ஜனாதிபதிகள் அல்லது பிரதம அமைச்சர்கள் எல்லாம் ராஜபக்சே மாதிரி நாட்டை விட்டு ஓடியதை பார்த்தோம். பங்களாதேஷ்ல பார்த்தோம், பல்வேறு அரபு நாடுகள்ல பார்த்தோம். அங்கே முசோலினிக்கும் ஹிட்லருக்கு நேர்ந்த கதியை பார்த்தோம். ஆகவே இந்த பாஜகவினுடைய
இந்த முடிவு என்பது நம்முடைய ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது உலகம் முழுக்க வாழுகிற ஜனநாயக சக்திகள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் தொடர்ந்து மக்களை திரட்டி போராடுவோம். இதனால் இஸ்லாமியர்களுடைய தனி ஒரு இஸ்லாமியருக்கு கூட அவருடைய வாழ்வுரிமையையோ, அவருடைய கண்ணியத்தையோ, அவருடைய தனிமனித உரிமையையோ, அவருடைய வழிபாட்டு உரிமையையோ ஒரு காலம் பாஜகவினுடைய அரசு இயந்திரம் பறித்தால் ஒட்டுமொத்த இந்துக்கள் உட்பட அனைவரும் இணைந்து இஸ்லாமியர்களை காப்பாற்றுவது அல்லது இஸ்லாமியருடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பதில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இன்ன பிற இறைவனை மதத்தை பின்பற்றுவர்களும் ஓரணியில் நின்று இந்தியாவில் இஸ்லாமியர்களை பாதுகாப்போம், கிறிஸ்தவர்களை பாதுகாப்போம், பௌத்தர்களை பாதுகாப்போம், சீக்கியர்களை பாதுகாப்போங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஆகவே ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டிருந்தோம். நீங்க உறுதியா இருக்கணுங்கிற தகவலையும் நாங்க தனி அரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பல்வேறு ஜனநாயக சக்திகள் இணைந்து இஸ்லாமிய மக்களின் பக்கம் நின்று இஸ்லாமியர்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதியை இஸ்லாமிய தலைவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு இஸ்லாமிய இயக்கங்களோடும் ஜனநாயக சக்திகளும் இணைந்து மனித உரிமை அமைப்புகளோடு ஜனநாயக சக்திகளோடு பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்து நம்ம தொடர்ந்து அறவழியில் போராடுவோம், பாடுபடுவோம். இந்தியாவின் அரசியல் அடிப்படை சட்டத்தையும் மதசார்பற்ற இந்த தத்துவத்தையும் சட்டத்தையும் நம்ம பாதுகாப்பதற்கு நாம் தொடர்ந்து பாடுபடுவோம், போராடுவோம். இஸ்லாமியர்கள் அச்சப்பட தேவையில்லை. இஸ்லாமிய மக்களுக்கு இந்திய சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் அரணாக இருந்து இஸ்லாமிய மக்களுடைய எல்லா உரிமைகளையும் பாதுகாப்போம் என்கின்ற உறுதியை தனி அரசு நம்முடைய தமிழ் நிறத்தின் வழியாக தேனியின் வழியாக பதிவு செய்யறேன். அது உறுதி செய்யப்படும். கண்டிப்பா உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் நிறத்துக்கு தேனியலுக்கு வணக்கம்.